போன வீடியோ நான் கேட்ட கடைசி கேள்விக்குரிய விளக்கத்தை இந்த காணொளி இறுதியில் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன விட சரியான செக் பண்ணிக்கோங்க. வணக்கம் மக்களே, வாரத்தோட கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய 5 கேள்விகள் காத்திருக்குது. 5 கேள்விகளுமே ஒரு வித்தியாசமான கேள்வி. 5க்கு 5 எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஞாயிறு மெகா சவால் கேள்வி இலக்கம் 1. இந்த கேள்விக்கு உங்களுக்கு என்னோட வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதுக்குரிய சரியான 16. இந்த 16 எப்படி வந்ததுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கேள்வி செய்கிறதுக்கு எங்களுக்கு போட்மாஸ் ரூல் தேவை. முதல்ல பிரேக்கெட் தான் செய்யணும். பிரேக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற ரெண்டையும் கூட்டினோம்னா வரப்போகிறது 4. இப்போ இந்த கேள்வி எப்படி இருக்கும்னா 8 வகுத்தல் 2 பெருக்கல் 4 இப்படித்தான் மாறி நிற்கும். இப்போ எங்களுக்கு தெரியும் வகுத்தலும் பெருக்கலும் இருக்கேக்க எதை முதல்ல செய்யணும் தெரியும், இடதுகை பக்கத்துலேருந்து செய்யணும். இப்போ நாங்கள் இதை செய்தோம்னா 8 2 வகுத்தோம்னா 4, அதோட 4 பிரிக்கணும்னா 4 4 பிரிக்கணும்னா 16 தான் இதுக்குரிய சரியான விடு. கேள்வி இலக்கம் 2. சரியான விட 57. இந்த 57 எப்படி வந்துன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கேள்வி நாங்கள் வளமையாக செய்கிறோமே போட்மாஸ் கேள்வி தான். கூட்டல் வகுத்தல் கூட்டல் பெருக்கல் அண்டு இருக்குது. வகுத்தலை தான் நாங்கள் முதல்ல செய்யணும். அப்போ 7 வைத்துக்கொண்டு அடுத்ததாக 7 7 வகுத்தோம்னா 1 கூட்டல் 7 பெருக்கல் 7 அண்டு இருக்குது. இப்போ நாங்கள் இதை முதல்ல செய்யணும் தெரியும், கூட்டல் கூட்டல் பெருக்கல் அண்டு இருக்குது. இப்போ நாங்கள் பெருக்கல் தான் முதல்ல செய்யணும். அப்போ 7 கூட்டல் 1 கூட்டல் 7 7 வைக்கணும்னா 49. இப்போ நாங்கள் எல்லாமே கூட்டல் இருக்கபடியாக நேரடியாக செய்து விடலாம். 49 ஒரு 1 கூட்டினோம்னா 50, 50 ஒரு 7 கூட்டினோம்னா 57 தான் இதுக்குரிய சரியான விடு. கேள்வி இலக்கம் 3. இந்த கேள்விக்கு உங்களுக்கு என்னோட வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சரியானோட 12. இந்த 12 எப்படி வந்து தெரியுமா வாங்க பார்க்கலாம். முதல்ல நாங்கள் செய்ய வேண்டியது பெருக்கலும் வகுத்தலும் இருக்குது. அதோட முக்கியமாக மேலே அடுக்கு இருக்குது. அப்போ நாங்கள் பொட்மாஸ் ஓர்டரில் 2ஆவதாக போடுற ஓன்றது இந்த மாதிரி வர்க்க மூலங்கள் வர்க்கங்கள் சம்மந்தப்பட்டதான் 2ஆவதாக போடுற ஓ, அதாவது வர்க்கத்தை முதல்ல செய்ய வேணும். இப்போ வர்க்கம் சம்மந்தப்பட்ட செய்தோம்னா 20 வகுத்தல் 2 பெருக்கல் அதோட 2 வர்க்கம்னா ஏற்கனவே நாங்கள் காலனியில் போட்டிருக்கோம். நிறைய அடுக்கு எத்தனை இருக்கோ அத்தனை தடவை பெருக்கணும் கீழே இருக்கிறது. அப்போ 2 தடவை பிரிக்கணும்டா 2 2 பிரிக்கணும்டா 4. இப்போ எங்களுக்கு தெரியும் பெருக்கெல்லாம் முதல்ல செய்யணும், கழித்தலை செய்யக்கூடாது. 20 கழித்தல் 2 4 பிரிக்கணும்டா வரப்போகிறது 8. 20ல் 8 கழிச்சோம்டா 12 தான் இதுக்குரிய சரியான விடை. கேள்வி இலக்கம் 4. இந்த கேள்விக்கு உங்களுக்கு என்னோட வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதுக்குரிய சரியான 1 தான். எப்படி 1 வந்ததுன்னு வாங்க பார்க்கலாம். வகுத்தலும் பெருக்கலும் கூட்டலும் கழித்தலும் இருக்குது. அப்போ நாங்கள் பொட்மாஸ் ஓர்டரில் முதல்ல செய்ய வேண்டியது வகுத்தல் தான். வகுத்தலை செய்தோம்னா 1 1 வகுத்தோம்னா 1 பெருக்கல் 1 கூட்டல் 1 கழித்தல் 1 நேரடியாக செய்துட்டு போயிடலாம். இருந்தாலும் நான் விளக்கமாக தாரேன். அடுத்தது செய்ய வேண்டியது பெருக்கல். அப்போ 1 1 பிரிக்கணும்னா 1 கூட்டல் 1 கழித்தல் 1. இப்போ கூட்டலும் கழித்தலும் இருக்கே இடதுகை பக்கத்துலேருந்து தான் செய்யணும். கூட்டலும் கழித்தலும் இருக்கே இடதுகை பக்கத்துலேருந்து செய்தோம்னா 1 1 கூட்டினோம்னா 2, அதுலேருந்து 1 கழிச்சோம்னா 1 தான் இதுக்குரிய சரியான விடு. அல்லது எங்களுக்கு பொட்மாஸ் ஓர்டர்லேயே இடதுகை பக்கத்துலேருந்து இருக்குது. வகுத்தல் செய்யணும். முதல்ல 1 1 வகுத்தோம்னா 1, அதை பிறகு 1 பெருக்கினோம்னா திரும்ப 1, அதை 1 கூட்டினோம்னா 2, அதுலேருந்து 1 கழிச்சோம்னா 1லேருந்து 2லேருந்து 1 கழிச்சா 1 தான் இதுக்குரிய சரியான விடு. இப்போ உங்களுக்கு சோதிக்கிற 5வது கேள்வி ரெடி. கேள்வி இலக்கம் 5. இந்த கேள்விக்கு உங்களுக்கு என்ன விட வந்தது கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதுக்குரிய ஆன்சர் நான் அடுத்த வாரத்தில் சொல்கிறேன். திங்கட்கிழமை காலையில் இருக்கும். போன வீடியோவில் நான் கேட்ட கேள்வி வெள்ளிக்கிழமை கடைசி கேள்வியாக கேட்ட கேள்வி 6 வகுத்தல் 3 பெருக்கல் 2. இதுக்குரிய ஆன்சர் இப்போ விளக்கமாக பார்ப்போம். இந்த கேள்வி செய்கிறதுக்கு எங்களுக்கு போட்மாஸ் ரூல் தேவை தான். ஆனால் வகுத்தலும் பிரேக்கெட்டும் தான் இருக்குது. 2 நினைச்சிடக்கூடாது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். 6 வகுத்தல் முதல்ல பிரேக்கெட் தான் செய்யணும். பிரேக்கெட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிறது கூட்டலோ கழித்தலோ இருந்தால் அதை செய்யணும். ஒன்றுமே இல்லை. அப்போ 3 2 எழுதுவோம். இப்போ பிரேக்கெட்டுக்குள்ளுக்கு இருக்கிறத நாங்கள் எடுப்போம். 2 2 வரும். அதாவது பெருக்கல் வகுத்தல் கூட்டல் கழித்தல் இருந்தால் அதை செய்து போட்டு பிரேக்கெட்டை வெளியில் எடுக்கணும். இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ வெளியில் எடுத்துட்டோம். இப்போ இது வந்து இப்போ பெருக்கலாக தான் இருக்கும். இப்போ இதைத்தான் நாங்கள் செய்வோம். இப்போ இந்த கேள்வி நாங்கள் செய்தோம்னா முதல்ல வகுத்தலும் பெருக்கலும் இருக்கேக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி இடது கை பக்கத்துலேருந்து முதலாவது இருக்கிறத செய்யணும். 6 3 வகுத்தோம்னா வரப்போகிறது 2, அதை 2 பிரிக்கணும்னா இதுக்குரிய சரியான விட 4 தான் இதுக்குரிய சரியான விட. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி
மறக்காமல் 5வது மர்ம கேள்விக்குரிய விட வந்து கமெண்ட் பதிவு பண்ணுங்க.